உடனுக்குடன் நேரலை. திண்டுக்கல் அருகே உள்ள பொன்னிமாந்துறையில் அமைந்துள்ள குளம் நிரம்பி மறுகால் பாய்கிறது. தொடர்பான காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேகமாக குளம் நிரம்புவதால் வெள்ளம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இப்ப குளம் வேகமா நிரம்பி வரதுனால வெள்ளம் பாயும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, திண்டுக்கல் மற்றும் புறநகர் பகுதிகளிலையும் பழனி மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் இன்று அதிகாலை முதல் காலை 11 மணி வரைக்கும் தொடர்ந்து கனமழை பெய்தது. தற்போது விட்டு விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. திண்டுக்கல் புறநகர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்கள்ல பெய்த கனமழை எதிரொலியாக பொன்னிமாந்துறை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் நிரம்பி தண்ணீர் தற்பொழுது பெருக்கெடுத்து மறுகால் பாய்ந்து வருது. குறிப்பா தற்போது வெளியேறும் தண்ணீர் அங்குள்ள அந்த ஓடை வழியாக குடகனாறு நோக்கி இந்த கழிவு நீரிலும் கலந்து அந்த குடகனாறு நோக்கி பாய்ந்து செல்கிறது. இப்பொழுது இன்னொரு கனமழை பெய்தால் கடந்த ஆண்டை போல இந்த தண்ணீர் குடகனாற்று படுகையில் செல்லாமல் ஊருக்குள்ளேதான் புகுந்து அங்க உள்ள குடியிருப்புகளை சேதப்படுத்தக்கூடிய அபாயகரமான சூழ்நிலையில் தண்ணீர் மிகப்பெரிய அளவுல மறுகால் பாய்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. பூர்ணிமா, இது குறித்து முறையான ஒரு அபாய எச்சரிக்கையோ அல்லது முன் அறிவிப்பையோ மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ அல்லது சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை சார்பிலோ கிராம மக்களுக்கு முழுமையாக தெரிவிக்க வேணும். இதுவரைக்கும் யாருமே இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் எடுத்து சொல்லல அப்படின்னு கிராம மக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி.